சிக்கன் 65 ஒன்று இருக்குது, இன்னொன்று கோபியில் 65 பண்ணுறாங்க. ரெண்டும் தேவையே இல்லாத விஷயம். நீங்கள் அது ரெண்டையும் சாப்பிட்டுட்டு கையை கழுவுனீங்கன்னா கையில் சிவப்பு கலரில் படுறதுன்னா கோழியோட ரத்தமா இல்லை கோபியோட ரத்தமா? ரெண்டும் கிடையாது. ரெண்டுமே ஒரு சிவப்பு நிறமியை போட்டு தான் அவங்க பண்ணுறாங்க. அந்த சிவப்பு நிறமி அலூரா ரெட் அப்படின்னு சொல்கிறான். அந்த அலூரா ரெட் வந்து புற்றுநோய் வரைக்கும் வருங்கிறான். இப்போ நம்ம வீட்டில் எத்தனை சின்ன பிள்ளைங்க அங்கே போனோடனே ஒரு ஸ்டார்டர் அப்படின்னு சொல்லி இதையும் நான்வெஜ் சாப்பிட்றவங்க இதை வாங்குறாங்க, வெஜ் சாப்பிட்றவங்க சாப்பிட்றாங்க. ஆனால் கையில் அந்த சிவப்பு நிறம் படியுது. அந்த மாதிரி நிறமி தேவையில்லை. வீட்டில் நம்ம செய்யும்போது யாராவது அலூரா ரெட்டு போட்டு வீட்டில் கோழியை பொரிப்பாங்களா? பொரிக்க போகிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு ரசாயனங்களை வந்து அள்ளி தெளிக்கிற ஒரு விஷயத்தில் உணவில் அள்ளி தெளிக்கிறது வந்து வெளியே வந்து தான் ஆகணும். அரேபியன் ஷவர்மாவை எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வந்து நிறைய ஸ்டஃப் பண்ணி வரக்கூடிய ப்ரீ குக்டு ஃபுட்டு நிறைய வருது. அதுல எல்லாம் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, அது ருசியை கூட்டுவதற்காகவும் அந்த புலாலை ரொம்ப மென்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் அதில் வந்து ஒரு டிஸ்டேஸ் எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எத்தனையோ ரசாயனங்கள் சேர்க்குற பழக்கங்கள் வருது. அவற்றை வந்து நம்ம வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ நீங்கள் புலால் சாப்பிட்னா வீட்டில் சமைச்சு சாப்பிட்றதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே கம்பெனி வந்து கோழியை மட்டும் பொரிச்சு கொடுக்குறாங்க. அதில் வந்து ஒரு கோழி துண்டை பொரிக்கிறதுக்கு வந்து அவன் சேர்க்குற விஷயங்களை பட்டியலில் அவனுடைய நிறுவனத்திலே வெப்சைட்லேயே போய் பார்த்தா ஒரு 90-95 இன்கிரீடியன்ட் வருது. அதில் பல விஷயங்கள் வந்து கெமிக்கலாக இருக்குது. நம்ம வீட்டில் ஒரு கோழியை பொரிக்கிறோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் இஞ்சி இருக்கும், வெங்காயம் இருக்கும், கொஞ்சம் பூண்டு இருக்கும், கொஞ்சம் மிளகு போட்டிருப்பாங்க. அதிகபட்சம் ஒரு 7-8 நேச்சுரலாக ஒரு ஸ்பைசஸும் நேச்சுரலாக உள்ள விஷயம் இருக்கும். அங்கே வந்து அதே விஷயங்களையே ஒரு அந்த ஃப்ளேவர் ஒவ்வொன்றுக்கும் ஏதோ ஃப்ளேவர்ஸை சேர்த்து அதில் சோடியம் நைட்ரேட், பொட்டாசியம் நைட்ரேட், மோனோசோடியம் குளூட்டமேட், இப்படி பல ரசாயனங்களை போட்டு அதை பொரிச்சு கொடுக்குறான். காலையில் என்ன சாப்பிடலாம் அப்படின்னா நல்ல கொய்யாப்பழம், பப்பாளி, மாதுளை, வாழைப்பழம், ஏதோ ஒரு பழத்துண்டுகள், அப்புறம் இட்லி, இடியாப்பம், புட்டு, பொங்கல், அது மாதிரியான ஒரு கார்போஹைட்ரேட் பேஸ் ஃபுட்டுனா கொஞ்சம் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி இட்லி, இடியாப்பம், புட்டு, பொங்கல் மாதிரி காப்ஸ் நிறைய எடுக்கக்கூடாதுங்கிற ஒரு சிந்தனை நிறைய வளர்ந்துகிட்டே இருக்குது. அப்படிங்கும்போது அதை ஒரு பழங்கள் ஒரு பாதி 50%, ஒரு பாதி ஒரு 2 இட்லியும் ஒரு வாழைப்பழம் ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்டா ஒரு சிறப்பாக இருக்கும் காலை உணவு. காலங்காத்தால் போய் வந்து நம்ம எண்ணெயில் பொரிச்ச ஒரு பூரி, காலையில் வந்து நல்ல ஆனியன் போட்டு ரோஸ்ட்டு, இந்த மாதிரி எண்ணெய் அதிகமாக உள்ள செரிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கிற விஷயத்தை எடுக்கக்கூடாது. அதே மாதிரி மதிய உணவு அப்படின்னா ஒரு 1:30-2 மணிக்கு சாப்பிட்றோம், 1:30 மணிக்கு சாப்பிட்றோம்னா நிறைய காய்கறி, நிறைய கீரை, நிறைய வீட்டில் செய்யக்கூடிய கூட்டு வகைகள், அது புலால் உணவுனா நல்ல மீன்கள், அதை வந்து பிரதானமாக வச்சுக்கிட்டு அரிசிச்சோறோ கோதுமையோ சப்பாத்தியோ அளவு கொஞ்சம் குறைவாக சாப்பிட சொல்கிறோம். முன்னாடி வந்து நம்ம பரிமாறும் போதே சோறை நிறைய போட்டு காயை கொஞ்சமாக வச்சாங்க. இது அப்படி இருக்கக்கூடாது. இனி வரக்கூடிய காலங்களில் இந்த வாழ்வியல் நோய்கள் வரக்கூடாதுன்னா காய்கறிகளையும் பழங்களையும் மீன்களையும் நிறைய வச்சுக்கிட்டு சோறை குறைவாக வச்சு சாப்பிடுங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அருகாமையில் கிடைக்கக்கூடிய உணவுகள், நமக்கு பக்கத்தில் என்ன விளையுது, பக்கத்தில் என்ன கிடைக்குது, வெளிநாட்டிலேருந்து ஏற்றுமதி பண்ண பழங்கள் தேவையில்லை, வெளிநாட்டிலேருந்து ஒரு கிரெயினை கொண்டு வந்து சாப்பிடணும் அவசியம் இல்லை. நம்ம அருகாமையில் விளையிற காய்கறி, நம்ம அருகாமையில் வரையக்கூடிய விஷயங்களை நம்ம சாப்பிட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரசாயனங்களை வந்து அள்ளி தெளிக்கிற ஒரு விஷயத்தில் உணவில் அள்ளி தெளிக்கிறது வந்து வெளியே வந்து தான் ஆகணும்.